ஐயோ எனக்கு டான்ஸ் மட்டும் தான். ஹேர் ஸ்டைல் வந்து நான் அப்பத்துல சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஹேர் ஸ்டைல் தான். நான் இப்போ கூட அதே ஹேர் ஸ்டைல்ல தான் இருக்கேன். அதுல வந்து நான் அந்த முடி தூக்கி போடுறது உங்களுக்கு தனியா காமிச்சிருக்கலாம். அதுக்கு வந்து அண்ணன் தான். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு மேனரிசம் அதுல வச்சிருப்பாரு. ஸோ அது முடி தூக்கி போடுறதால அவங்க தனியா தெரிஞ்சுக்கலாம். நான் அப்பத்துல இருந்து ஒரே ஹேர் ஸ்டைல் தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு. ஆமா கரெக்ட். அப்ப வேணும்னா கட் பண்ணிப்பா. அதுக்கு கட் பண்றது படங்கள் வந்து தேட்டர் வந்து கிடைக்கதே இல்லை. அதே போல தேட்டர் கிடைச்சாலும் பெரிய படங்கள் முந்திக்கிட்டு வந்துட்டு நம்ம படத்தை வந்து உள்ள வராத அளவுக்கு தடுத்துருது. உங்களுக்கு கரெக்டான நேரம் அமைஞ்சிருக்கு. ப்ரொமோஷன் இல்லாம நிறைய படங்கள் வெளியே போயிருக்கு. இந்த படத்துக்கு எந்த மாதிரியான ப்ரொமோஷன் பண்ண போறீங்க? மக்கள் தான், மீடியா தான், நீங்க தான். வேற எனக்கு உங்களை விட எனக்கு ப்ரொமோஷன் உண்மையிலே இல்லை. எனக்கு உண்மையை உரைக்க சொல்றது வந்து பத்திரிக்கை மட்டும்தான். அதை நம்பி தான் முழுக்க முழுக்க இருக்கேன். சேர வேண்டிய இடத்துல சேர்த்திருக்கேன். சேர்க்க வேண்டியதை நீங்க சேர்க்கணும் கண்டிப்பா. பேனர்ல அகைன்ஸ்ட் தி வால் போட்டு ராம் அப்துல்லா ஆண்டனி போட்டுருக்கீங்க. எதை மென்ஷன் பண்றதா சொல்றீங்க? எதுவும் இல்லை. அந்த ஜெகத்தினை எதிர்த்த வந்து மேலே போட்டு பாருங்க. ஜெகத்தினை எதிர்த்து ராம் அப்துல்லா ஆண்டனி, அதுதான் பொருள். வந்து திருக்குறள் வந்து ஒரு மென்ஷன் பண்ணிருக்கீங்க. அது வந்து ராம்ன்ற கேரக்டரை வச்சு தான் பண்ணிருக்கீங்க. ஏன் வந்து ஒரு அப்துல்லாவோ ஒரு ஆண்டனியோ வச்சு நீங்க சொல்றீங்க? இல்ல இது பொதுவா பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே, அது காமனா இருக்கணும்ன்றதுக்காக பண்ணிருக்கீங்க. ஏன் அந்த ராம் கேரக்டர் மட்டும் தான் திருக்குறள் சொல்லணும்? இது வந்து பர்டிகுலர் தனியா செய்யணும்லாம் எதுவும் கிடையாது. ஒருத்தன் மூலக்காரன், ஒருத்தன் வேலைக்காரன், ஒருத்தன் புத்திசாலின்றத நான் இல்ல அதுதான் அதுல 3 பேருக்கும் ஒவ்வொரு டேலண்ட்டை காமிச்சிருப்பேன் நானு. அதுதான் ஒருத்தன் மூலக்காரன், ஒருத்தன் வந்து ஐடியா பண்ணுவான், ஒருத்தன் வேலைக்காரனா அது பாய். நீங்க எவ்வளவு பெரிய மூலக்காரன்? அதுதான் இல்ல நான் அப்ரிஷியேட் தான். நான் அப்ரிஷியேட் தாங்க பண்றேன் ஐயா. உங்க அப்ரிஷியேட் தாயா பண்றேன். அதுதான் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அவனுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. நீங்க பாத்துட்டீங்கன்னா நான் மாட்டி விட்டீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சொல்லிருக்கான் அவன். ஆனா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். சொல்லக்கூடாது. இது மாதிரி எதுவுமே சொன்னது இல்ல. அந்த விசுவாசம் படத்துல அஜித் சார் பொண்ணு வருது இல்லையா, அவங்க பேர் என்ன, அந்த பொண்ணு கூட ஹீரோயினா நடிக்கணும். இப்பதான் ஐயோ சாரி, அந்த பொண்ணுக்கு ஹீரோவா நடிக்கணும்னு சொன்னேன். இப்போ சாயாவனம் அடுத்த மாசம் ரிலீஸ் பண்ற பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஹீரோவா பண்ணிருக்கேன். நான் வயலன்ஸ்னு ஒரு படம் பண்ணிருக்கேன். சிரீஷ், பாபி சிம்மா, யோகி பாபுவோட ஒரு காம்பினேஷன் சப்போர்ட்டிங் லீட் பண்ணிருக்கேன். இல்ல எல்லாமே ப்ரொடியூசர் கையில தான் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியாத சட்டமன்றம் இல்லைங்க ஐயா. இந்த படத்தையே நாங்க தேட்டர் கொண்டு வர்றதுக்குள்ள போயிடுச்சு. இப்ப பாருங்க மணி 11. உங்களை நினைச்சாலும் எங்களுக்கு பாவமா இருக்கு. எங்களுக்கு வேற இதை விட்டா வேற வழியும் இல்லை. இப்ப நீங்க சத்தியமா சொல்றேன், நீங்க எல்லாமே எங்களுக்கு கடவுள் மாதிரி தெரியுறீங்க. கண்டிப்பா உண்மையாதான். இப்போ நான் ஒரு நாள் வந்து இந்த சம்பவத்தை நான் சொல்லியே ஆகணும். இந்த படம் நின்னு போச்சுங்க, வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. இவரு கிட்டத்தட்ட இந்த ஆக்சிஜன் மாஸ்க் வைக்கிற மாதிரி கோமால இருக்கு. அப்புறம் வந்து போராடிட்டு இருக்காரு. கற்பனையா தான் சொல்றேன், அதோட போராடிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ப்ரொடியூசர் வராரு, கிளமன் சுரேஷ். மறுபடியும் ஸ்டாப் பண்றாங்க. அந்த பஞ்சாயத்து வந்து ஒரு இடத்துல நிக்குது. 2 பேர் கண் கலங்குறாங்க. ப்ரொடியூசரும் கண் கலங்குறாரு, டைரக்டரும் கலங்கு. நான் மட்டுமே சாட்சி. அப்ப எனக்கு செமையா கோவம் வருது. என்னால எதுவுமே கேள்வி கேட்க முடியல. அங்க நீதி கிடைக்க வேண்டிய இடத்துல நீதி கிடைக்கல. அப்ப கூட சொல்றாரு, அப்ப நினைச்சிருந்தா அந்த ப்ரொடியூசர், இப்ப புதுசா வந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணிக்கலாம்னா பணத்தை வாங்கிட்டு வெளியே வந்திருக்கலாம். அவங்க 2 பேரும் வெளியே வந்திருக்கலாம். போட்ட பணத்தை சேஃபா வெளியே வந்திருக்கலாம். அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை. பணம் போனாலும் பரவாயில்ல, நான் மறுபடியும் பணம் போட்டு டைரக்டர் இவரை வச்சுதான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி நின்னாங்க. காரணம் இவருடைய உழைப்பு, இவருடைய உண்மை, இவருடைய நேர்மை, இவருடைய 8 வருஷ உழைப்புக்காக அவர் வந்தார். இதுக்காக சொல்ல வரேன்னா, இவ்வளவு போராட்டத்தையும் தாண்டி தான் இங்க வந்திருக்கோம் நாங்க. அதனால இந்த படத்தை மேலும் மேலும் நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை எழுதி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து. எல்லா மீடியாவுக்கும் வணக்கம். நான் புதுமுகம் அஜய் அர்னால்ட். இந்த படத்தை பார்த்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, டேரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்ல முடியும். ஏன்னா வேற எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காங்க. எடுத்தோன்னே யாருக்கும் ஹீரோ கொடுத்துட மாட்டாங்க. ஒன் ஆஃப் த ஹீரோ கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஜெயவேல் சார். அப்புறம் இந்த பையன் வந்து டிசைனர் கிப்சன் சாரோட பையன். இந்த திமிரு பிடிச்சவன் அந்த மோஷன் போஸ்ட்லாம் பண்ணுவார் இல்லையா, பெரிய டிசைனரோட பையன்.
இது என் தம்பி அர்ஜுன். வாடா தம்பி. எங்க திருவள்ளூர் மாவட்டத்துல நாங்களும் ஒரே வீட்டு பக்கத்துல இருக்கோம். ஏழ்மை குடும்பத்துல பிறந்தவங்க தான் நாங்க. அதுதான் எங்க டைரக்டர் ஜெயவடன் அண்ணன் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. அவருக்காக தான் எல்லாமே. அண்ணன் தான் எனக்கு எல்லாமே. வேற என்ன சொல்றது? சரி, உன்னுடைய ஸ்டைல்ல ஏதாவது பண்ணிட, அந்த பண்ணி மாதிரி கத்திரு. படம் பார்க்க வாங்கன்னு சொல்லிடு. அப்படியே எல்லாரும் தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கன்னு சொல்லு. எல்லாரும் தியேட்டருக்கு வந்து படம் பார்த்துருங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மீடியா எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் நான் கையெடுத்து இது பண்றேன். நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை. நான் லைஃப்ல நான் மறக்க மாட்டேன். நீங்க தான் உண்மையா சொல்ல போனா. என்னால எழுத முடியும், ஒரு விஷயத்த படைக்க தான் முடியும். இதை மக்கள்கிட்ட சேர்க்கறது நல்ல விதமா உங்களை தான் நம்பியிருக்கேன். நான் நல்ல விஷயத்த நீங்க ஷேர் பண்ணி, வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் மீடியா. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. லவ் யூ ஆல். பத்திரமா போயிட்டு வாங்க, போய் சாப்பிடுங்க.